புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள என்ஆர் பாஜக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். சுமார் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த 4.5 ஆண்டுகளிலே மருந்து மாத்திரைகள் போலியாக தயாரித்து சன்பார்மா கம்பெனி, ரெட்டிலேப் போன்ற கம்பெனிகளுடைய மருந்துகளோடு சேர்த்து திரு ராஜா அவர்கள் விநியோகம் செய்திருக்கிறார். இதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இது முதலமைச்சருடைய துறை. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இதில் தொடர்பு இருக்கிறது. ஆகவே இது சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதாவது தொழில்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவருக்கு இதில் தொடர்பு இருக்கு. போலி மாத்திரை தயார் பண்ணி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மையமா புதுச்சேரி மாநிலம் மாறி போயிருக்குன்னா அதுக்கு முழுக்க இன்றைக்கு இருக்கிற இந்த கூட்டணி அரசாங்கம், இந்த அமைச்சரவை, குறிப்பா இன்னைக்கு ரங்கசாமி முதலமைச்சர் இதுக்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்ளணும். அவங்க பதவியை ராஜினாமா பண்ணணும். வருகிற ஜனவரி 5ஆம் தேதி சட்டமன்றத்துக்கு முன்னால் ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்துவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தீர்மானம் சொல்ல விரும்புகிறோம்.